அதாங்க ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னா இந்த டேப்லேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு F1 + F2. அதாவது எஃப்நெட்டுன்றது நம்ம இந்த டேபிள்னு கூட வச்சுக்கலாம். எஃப்நெட்டு இஸ் ஈக்குவல் டு F1 இஸ் ப்ளஸ் F2. F1 + F2 ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு டேரக்ஷன் தரனாலும் இது ஒரே டேரக்ஷனில் தான் போகும். ஸோ எஃப்ன்றது ஃபோர்ஸ்னு வச்சுக்கலாம். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். பேரலல் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் பார்த்தோம்ல, அதுதான் இது. ரெண்டு பேர் ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த பிக்சர் பாருங்கள். ஒருத்தர் இந்த சைட்லேருந்து தள்ளுறாரு, இன்னொருத்தர் அந்த சைட்லேருந்து தள்ளுறாரு. ஸோ ரெண்டு பேரும் தள்ளுறாங்க. லாஸ்ட்டாக ரிசல்ட் என்ன கிடைக்கும்? எஃப் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு F1 - F2. இப்போ எஃப் யாருக்கு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்க தள்ளுற சைடு தான் டேபிள் போகும். இப்போ F1 கிட்ட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னா F2 தள்ளுற சைடு தான் டேபிள் போகும். அண்ட் F1 ஆப்போசிட் சைடில் தள்ளுறாரு இல்லையா? ஸோ F2 பின்னாடி போவாங்க, F1 முன்னாடி போவாங்க டேபிளில் தள்ளிக்கிட்டு. இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், F1 ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்படி டேபிள் போகும். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ஃபோர்ஸ் எஃப் நெட் செகண்ட் பாருங்கள். F2 - F1 அப்படின்னா இப்போ F2 பவர் அதிகமாக இருக்குன்னா F1 பின்னாடி போவாங்க. அப்படின்னா F2 இப்படி போவாங்க. F2 தள்ளுற சைடு தான் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி போகும் டேபிள். அடுத்து ஃபோர்ஸ் இஸ் டைரக்டட் அலாங் த கிரேட்டர் ஃபோர்ஸ். எஃப்நெட் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, எஃப்நெட்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தாங்க. நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, எந்த சைடு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த சைடு தாங்க டேபிள் நகரும். அதான் சொல்லியிருக்காங்க. தேர்டு பாருங்கள். parallel equal forces are acting in opposite direction in the same line of action. if F1 is equal to F2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சைடு பாருங்கள், ரெண்டு பேருமே தள்ளுறாங்க, ஆனால் எந்த சைடுமே நகரல. லாஸ்ட்டாக ரிசல்ட் என்ன ஆகுது? எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு F1 - F2. எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டு பேரும் ஈக்குவலாக தள்ளுறதுனால ரெண்டு சைடுமே ஃபோர்ஸ் கொடுக்கல. அதாவது 0 ஃபோர்ஸ் இங்கே 0வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.